Hi hello friends, நீங்க பார்த்துட்டு நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நாம இத பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா, உங்களுடைய ரேஷன் கார்டுல அதாவது ஸ்மார்ட் கார்டுல எப்படி மொபைல் நம்பரை சேஞ்ச் வந்து பண்றது, அதற்கு கூடவே ஒரு சில சேஞ்சஸ் அதாவது உங்களுடைய நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த் ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து சேஞ்ச் வந்து பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. நிறைய பேருக்கு இந்த ரேஷன் கார்டுல எப்படி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்றது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு வந்து நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. இது ஆன்லைன்ல பண்றதா இல்ல ஆஃப்லைன்ல பண்றதா அப்படிங்கிற எல்லா டீடைலுமே இந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல பண்ண முடியாத ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, உங்களுடைய நேம் வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஒருவேளை அந்த நேம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கலாம், அது தமிழ்ல வேணும்னு கேட்பீங்க. ஒருவேளை இங்கிலீஷ்ல தப்பா இருக்கலாம், இல்ல தமிழ்ல தப்பா இருக்கலாம். இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன் தான் பண்ணணும். இது எங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தாலுக்குல இருக்கக்கூடிய TSO ஆபீஸ்ல தான் இது வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் அவங்ககிட்ட தான் நம்ம ரெக்வெஸ்ட் வந்து கொடுக்க போறோம். இதே போல தான் உங்க டேட் ஆஃப் பர்த்தும் தப்பா இருக்கு அப்படின்னா கரெக்ஷன் பண்றதுக்கு TSO ஆபீஸ் தான் வந்து போக வேண்டியது இருக்கு. சோ இந்த 3 விஷயம் அதாவது உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இந்த 3மே நீங்க கரெக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ஆஃப்லைன். இது எந்த ப்ராசஸுமே ஆன்லைன்ல வந்து கிடையாது. இதை தவிர்த்து மற்ற எல்லா ப்ராசஸுமே ஆன்லைன்ல இருக்கு. நீங்க பேர் சேர்த்துறதாக இருக்கட்டும், இல்ல பேர் நீக்கிறதாக இருக்கட்டும், இல்ல உறுப்பினர் தலைவர் வந்து மாத்துறதாக இருக்கட்டும், இல்ல குடும்ப அட்டையுடைய வகையை மாத்துறதுனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைன் மூலமா எல்லா ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த 3 ப்ராசஸ் மட்டும் நீங்க ஆஃப்லைன்ல பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ஆஃப்லைன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன். ஆஃப்லைன்ல நீங்க கொடுக்குறீங்கன்னா எல்லா தாலுக்குல இருக்கக்கூடிய TSO ஆபீஸ்லயுமே கம்பல்சரி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த அட்டை பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல உங்க ரெக்வெஸ்ட்டை வந்து கீழே வெளியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மனு எழுதுறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க போயிட்டு சொன்னீங்க அப்படின்னா இந்த மனு எழுதி கொடுப்பாங்க. இந்த ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு PDF கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த PDFல இருக்கக்கூடிய டீடைல்ஸை ஃபில் பண்ணி நீங்களே ஒரு என்வலப் கவர்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த பாக்ஸ்ல வந்து வைக்கலாம். நீங்க மனு எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை நான் டைப் பண்ணி உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து மொபைல் நம்பரை சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸ் தான் நேம் கரெக்ஷன் பண்றதோ இல்ல டேட் ஆஃப் கரெக்ஷன் பண்றதோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணணும். இந்த கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க ஆதார் கார்டுல என்ன நேம் இருக்கு இல்ல டேட் ஆஃப் பர்த் இருக்குன்றத பாத்துக்கங்க. ஏன்னா நீங்க வந்து கண்டிப்பா அதற்கான ப்ரூஃபா இதை அட்டாச்மெண்ட் பண்ணணும். நீங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் வந்து பண்றீங்க அப்படின்னா அதற்கான ப்ரூஃபை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ நீங்க ஃபேமிலி ஹெட், இப்போ ரேஷன் கார்டுல யார் ஹெட்டா இருக்கீங்களோ அவங்களுடைய கையெழுத்தை தான் அதில் வந்து போடணும். பிளஸ் அவங்களுடைய ஆதார் கார்டை நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். பிளஸ் ரேஷன் கார்டையும் வந்து நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய மொபைல் நம்பர்ல இருந்து இந்த புது மொபைல் நம்பருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பெயரோ டேட் ஆஃப் பர்த் மாற்றணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த ரேஷன் கார்டுடைய ஜெராக்ஸையும் அந்த பர்சனுடைய ஜெராக்ஸ், இப்போ ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் வச்சு இப்போ இந்த ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய கையெழுத்தை வந்து போட்டு அவங்களுடைய ஆதாரையும் வச்சு நீங்க சப்மிட் பண்ணி மனு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்ஷன் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ரேஷன்ல கரெக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸை நீங்க பயன்படுத்தி உங்க ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில கரெக்ஷன்ஸை ஆஃப்லைன் மூலமா உங்களால வந்து பண்ணிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு PDF லிங்க் இருக்கு. மறக்காம அதை பிரிண்ட் எடுத்து நீங்க இதை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க மறக்காம சேஞ்ச் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துருப்பேன். ஒருவேளை நீங்க வந்து நேமோ இல்ல டேட் ஆஃப் பர்த்துக்கோ கரெக்ஷன்ஸ் வேணும், இந்த PDF வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதனுடைய PDF லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதை நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டுல நீங்க சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தந்த மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.